கொனிச்சுவா எல்லாம் எப்படி இருக்கேள், நல்லா இருக்கேளா? இன்றைக்கி ஏஞ்சதே ரொம்ப லேட்டு, 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். அதாவது 7:45 எழுந்திரிச்சேன். பல் விளக்கிட்டு ஜாலியாக போயிட்டு பாலை காசிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் மாதிரில. அதனால் இன்றைக்கி காலேஜ் கொஞ்சம் வேகமாகவே போயிட்டேன். காலேஜுக்கு குளிச்சுட்டு வந்து இன்றைக்கி குஸ்கா வேறு சாப்பிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நேற்று பாய்க்கெல்லாம் வாங்கினேன், ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால. இன்றைக்கி மண்டே போனது. இன்றைக்கி நான் பசங்க தான் கூப்பிட்டு போனாங்க, இன்றைக்கும் கூப்பிட்டு போகிறது தான். அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு வந்துட்டு ஜாலியாக வந்து மூஞ்சி கழுவிட்டு நைட்டுக்கு சப்பாத்தி சுட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் தான் நண்பர்களே போச்சு. ஏன்னா வந்து இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம், நாளைக்கு ஜாலியாக வந்து வீடியோ எடுக்கலான்றதுனால இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம நண்பர்களை எவனாச்சும் இன்ஸ்டாவில் மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப போராக போனதுனால சரி ஒரு சுக்கு காப்பியை போட்டு மேலே போய் உக்காஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டேன். மொட்டை மாடிக்கு போயிட்டு ஜாலியாக வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன், வியூ ரசிச்சுட்டு இருந்தேன். அங்கே ஒருத்தர் கம்பியை எடுத்துக்கிட்டு இருந்தார், அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சுற்றி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து டைம் ஆச்சு, அதனால் கீழே வந்துட்டேன். கீழே வந்து லைட் போட்டு இந்த ஃபிஷ் டேங்க்கில் மீன் வளர்க்கலாமா இல்லையான்னு ஒரு யோசனையாக போய்கிட்டு இருக்கு, பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போதான் ஃப்ரெண்ட்ஸ், அதான் சொன்னேனே வீட்டை பெருக்கி அதெல்லாம் வந்து வேலையை குப்பையை கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து 10x ஸ்பீடில் வந்து வீட்டை கரன்னு பிறக்க ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே வெளியே கிச்சனில் எல்லா இடத்துலையும் பெருக்கிட்டே இருந்தேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து என் ரூமை வந்து சும்மா 4 தலைக்கானையை போட்டு வச்சுட்டு போட்டு மறைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டேன். இன்றைக்கி சப்பாத்தியும் வந்து அம்மா செஞ்சாங்க, அது என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் சாமான் கழுவிட்டு அதே 10x ஸ்பீடில் வந்து கேஸ் தொடச்சேன். அதான் க்ளீனிங் தான் இன்றைக்கி ஃபுல்லாக. நாளைக்கு தான் வந்து ஏதாச்சும் எஸ்தட்டிக்காக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வெளியே வந்து தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருந்தேன், விழுந்திருப்பேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டு தூங்கலான்னு முயற்சி பண்ணேன். ஆனால் வந்து நான் வந்து ரொம்ப நாளாக வந்து ஜேர்னல் எழுதிக்கிட்டு இருந்தேன் என்னை பற்றியே. அதை எழுதிட்டு இப்போ வீடியோ எடிட் பண்ணிட்டு தூங்க போகிறேன். பாய்.